ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர் இருந்துக்கிட்டு இவளுடைய நடவடிக்கையை அவளே எல்லாருக்கும் காட்டி கொடுக்குற மாதிரி அடிக்கடி குடுகுடுன்னு மேலே போகிறதும் குடுகுடுன்னு கீழே வர்றதும் ஏதோ ஒரு பித்தலாட்ட வேலையோ ப்ராடு வேலையோ பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனுக்கு சின்னதாக ஒரு டவுட் வருது. ஏன்னா அவரோட ரூமில் ஒரு லாக்கர் சாவி வச்சுருந்தா இல்லையா, இந்த லாக்கர் சாவியை சுடரோட ரூமில் பார்த்தாரு. சுடரோட ரூமுக்கு யாருமே போகிறதில்ல. ஒன்று இலக்கியா போகிறது, நம்ம மல்லி போகிறாங்க, இல்லாட்டி சுடர் மட்டும் தான் இருக்கா. விஜய் தம்பி அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார். மல்லி மேலே இது பண்ணலான்னு பழி போடலான்னு பார்த்தா சந்தேகப்படுறதுக்கு கூட அவன் மேலே ஒரு இது கூட பாயிண்ட் இல்லை. ஏன்னா அவள் அடிக்கடி வெளியே போயிடுறான், இல்லைன்னா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இன்றைக்கெல்லாம் காலத்தை ஓட்டிடுறான். அதனால் இந்த சுடர் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடரை ஃபாலோ பண்ணதில் அவள் அடிக்கடி யாருக்கிட்டையோ பேசுகிறதும், அந்த லாக்கரை பற்றி பேசுகிறது, இன்னொன்று அந்த தண்டரை பற்றி பேசுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பேசுகிறான். அதுலேருந்தே இந்த இவருக்கு கதிரேசனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையும் குளமாக பிடிக்கிறதுக்காக நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ரேணுகாவோட தங்கச்சி, அவங்க கிட்ட நிஷா கிட்ட போய் கதிரேசன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த பொண்ணு மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் லாக்கரை பற்றியும் அந்த தெண்டரை பற்றியும் பேசிங்கிறான். ஒருவேளை இவன் நம்மக்கிட்ட நடிக்கிறதுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்னால் அதை பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை. என்னோட இது எல்லாமே இப்போ தெண்டரை நம்ம நல்லபடியாக எடுக்கணும். ஏன்னா அந்த கோடிக்கணக்கான சொத்து மதிப்பு நம்மளை விட்டு போயிடும் இல்லையா, அதை நம்ம கட்டி காப்பாற்றணும்னா கண்டிப்பாக அந்த தெண்டரை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வைரோக்கியமாக இருக்கிற இவங்க இருந்துக்கிட்டு இப்போ தான் முதல் முறை நிஷா பேசியிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம கிட்ட அப்பா பேசுறாருன்னா கண்டிப்பாக நம்ம அப்பாவுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவருக்கால ரேணுகா உண்மையானவளா போலியானவளா அப்படின்றத நார்கோ டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. அவள் சின்ன வயசில் வேறு எங்கேயோ இருந்திருக்கா, அவள் திருட்டு வேலையில் ஃபேமஸாக இருந்தது எல்லாமே தெரிய வருது. அப்போ தான் தெரிய வருது, நம்ம பொண்ணு நம்ம கூடவே தான் சின்ன வயசுலேருந்து வந்தால், இவள் வேறு யாரும், நம்ம பொண்ணு இறந்தது உண்மைதான், இவள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையும் குளமாக பிடிக்கணுன்றதுக்காக அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் சின்ன வயசில் விரும்பி சாப்பிடுவா இல்லையா, யாராக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம பார்த்தா கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுட்டு தான் இருப்போம். நமக்கு அதை பிடிக்கும் அப்படின்னு நமக்கு உள்ளுணர்வு சொல்லும். அதை நம்ம மறந்துட்டு இருந்தாலும் நம்மையே அறியாமல் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில டிஷ்ஷஸ் ஐட்டம்ஸை வாங்கிட்டு வைக்கிறாரு நம்ம கதிரேசன். அதை சாப்பிடுமான்னு சொல்ல அவளுக்கு அது எதுவுமே பிடிக்கல. அதுலேயும் அந்த ஏதோ ஒரு சும்மா சாம்பிளாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தான் அவள் சாப்பிட்றா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட்டு டவுட் கிளியர் ஆகிடுது. இன்னொரு பக்கம் ஃபோனை வைக்கிறாங்க. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அவள் யாருக்கும் தெரியாத மாதிரியே நைஸாக நழுவி உள்ளே போய் அந்த தெண்டரை பற்றி இவங்க பேசிகிட்டு எல்லாத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. நிஷா கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. பாருங்கப்பா, உங்கள் சரியான ஃப்ராடு, இவளை போய் நம்பிட்டு இருந்தீங்க பற்றியா, உங்கள் மேலே தான் தப்பு, இவளெல்லாம் நம்பவே கூடாது, இவள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்றது இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையும் களமாக மாட்டிக்கினதும் நம்ம கதிரேசன் தட்டு செருப்பை எடுத்துகிட்டு அவளை பொழப்பொழப்பன்னு பொழந்து எடுத்து செருப்பால் அடித்து அவளை வெளியே துரத்திடுறாங்க. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பேன், நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு இருந்தாலும் ஏன் எங்களை இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கேன், எங்கேருந்து வந்த, எதுலேருந்து வந்த, எங்கள் சொத்தை அபகரிக்கிறது உனக்கு என்ன அவ்வளோ இதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. நாங்கள் ரொம்ப காலமாகவே யார் வீட்டில் போய் என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா அவங்க வீட்டில் நாங்கள் செட்டில் ஆகிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடித்து சொத்து பற்றி எல்லாத்தையும் ஏமாற்றி எங்கள் பேரில் எழுதி வாங்கிட்டு வரதான் எங்களுடைய பிளான். அந்த பிளானில் உங்கள்கிட்டையும் இது பண்ணோம். நாங்கள் இதுவரை எங்கேயும் மாட்டினதில்லை, நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் பேர் எல்லாமே அங்கே போலின்றதுனால நாங்கள் எங்கேயும் மாட்ட மாட்டோம், இந்த இடத்துல தான் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் யார் என்ன அப்படின்னு தெரிய வந்ததும் இந்த விஜயை பற்றின பேச்சு வருது. விஜய் எங்களை ஏமாற்றிட்டான் ஒரு டெண்டர் விஷயத்தில். அதில் என் ஹஸ்பண்ட் ரவி பெரிய நஷ்டத்தை அனுபவிச்சிட்டாரு. அதில் அவரை காப்பாற்றணும், அவரை அந்த கஷ்டத்துலேருந்து மீட்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீட்டை நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஆனால் அதில் நீங்கள் தெரியாமல் மாட்டேங்கிறீங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, ஏதோ பணம் கிடைக்குது, ₹1 ₹2 சேர்த்து கிடைக்கணும், அது எங்களுக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெட்ரோல் சார்ஜாச்சும் ஆகட்டும்ட்டு நாங்கள் ஒரு பிளானை போட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைச்சோம். ஆனால் கடைசியில் அந்த சொத்து பத்து தெண்டன்னு சொல்லிட்டு நீண்டுக்கிட்டே போயிட்டு இருந்தால் நான் சும்மா விடுவேன்னா, அதனால தான் உங்கள் வீட்லேயே டேரா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அன்றைக்கி கொடுத்த அந்த சொத்து பத்து நகை இதுவே நான் தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தேன், எனக்கு சேர்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த ₹800 கோடி ப்ராஜெக்டை அடித்தோன்னா 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லான்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கவே இருக்கேன். இந்த டெண்டரை எப்படியாச்சும் முடிச்சுட்டு ஆட்டியை போட்டு கிளம்பிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு பார்த்தா, ஆனால் கடைசியில் எப்படி திறமையாக போய் மாட்டிக்கிட்டு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னுடைய அன்லக்கு அப்படின்ட்டு அவள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன்.
இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு உனக்கு ஃபீலிங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மல்லியும் விஜயும் வீட்டுக்கு வர என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இவங்க நம்மளை பழி வாங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து உண்மையான ரேணுகாவே இல்லை. இவ வந்து நம்மளை ஏமாற்றி நம்ம சொத்து பத்தெல்லாம் ஆட்டிய போகிறதா வந்திருக்கா. முதல்ல உங்ககிட்ட ஆட்டிய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கா. ஆனால் அது நடக்கலை அப்படின்னு என் பக்கம் ரூட்டை திருப்பியிருக்கா. ஆனால் நான் விடுவேன்னா நான் உஷாருக்கே உஷார்லேயும் உஷாரு என்னைய போய் ஏமாத்துறான் நினச்சா பார்த்தியா, அதனால இவன் நல்லா மசமாக மாட்டிக்கிட்டா. சரி இவளை கையும் குளமா பிடிச்சாச்சு போலீஸில் ஒப்படைக்கலான்ட்டு இவங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.